எடப்பாடின்னு சொன்னாலே காலும் ஞாபகம் வருது அப்படின்னு பேசுறது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல. ஒரு உயர்ந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. யூ ஆர் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, யூ ஆர் டெபுட்டி சிஎம் ஃபார் மீ அண்ட் யூ டூ. நாங்கள் வந்து உங்களை ரெப்ரஸன்டேட்டிவாக பார்க்குறோம், சமூகத்துக்கு காட்டுறோன்னும் போது அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் அது எடப்பாடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி தெரியல. ஏன்னா எடப்பாடி அதை கண்டுக்க போகிறதே கிடையாது. அவர் இதை விட எவ்வளோ சொல்லிட்டீங்க, அந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை, தூக்கிக்கூட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. பட் நாளைக்கு பதிலுக்கு அவங்க ஏதாவது எனக்கு இதை பார்த்தாலும் இவங்கள பார்த்தாலும் உங்கள் ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது நமக்கு அசிங்கமாக இல்லையா? அது தேவையா அந்த விமர்சனம்? அப்போ நேர்மறையான விமர்சனங்களை வைங்க, தப்பு இல்லை. எடப்பாடி போய் சொல்கிறாருங்க, எடப்பாடி பிஜேபி கூட்டணி வச்சுருக்காருங்க, தமிழ்நாட்டுக்கு அவர் தோற்றுருவாருன்னு சொல்லுங்கள். அதை அவர் ஃபேஸ் பண்ணிட்டோம். பொலிட்டிக்கலாக தே வில் ஃபேஸ் பண்ணாலும் தோற்று போக போகிறாங்க, அவ்வளோதான். சமீபத்தில் இந்த மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் கொள்கையற்ற தன்மையினுடைய வெளிப்பாடுன்னு நான் சொல்கிறேன். கொள்கை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாயில வராது. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இருந்து இன்னுக்கு கருணாநிதி இருந்தானா இந்த மாதிரி அவர் வாயில வார்த்தையே வராது. முக ஸ்டாலின் அப்படி பேசலன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை பேசலாம், அது மாதிரி அவர் பேசுனதே கிடையாது. அவர் இது வரைக்கும் இவர் தான் சொன்ன காலில் தவழ்ந்து போனார், காலுக்கு நடுவில் போனார்ல, இவர் தான் பேசினார், கொச்சையாக பேசினார். அது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இது ஒரு பதட்டமாக எடுத்துக்கலாமா திமுகவுக்கு? ஏன்னா ஒரு பதட்டம், விஜய் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வராரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே வராரு. ஒரு பதட்டமா எடுத்துக்கலாமா? இல்ல, திமுகவோட குணமா அதை நீங்க எடுத்துக்கலாம். திமுக பதற்றம் அல்ல, திமுகவோட குணமே இதுதான். அவங்க எதிர்கட்சிகள் இப்படிதான் கையாளுவாங்க. அவங்க எதிர்கட்சிகளை வந்து வேற மாதிரி டீல் பண்ண தெரியாது அவங்களுக்கு. இப்படிதான் பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, மோசமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய பேச்சாளர்களை மேடை ஏற்று அழகு பார்ப்பாங்க, கேட்டா அதான் நாகரிகம்னுவாங்க.